ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்சஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு சுடிதார் போட்டுக்கோ, இல்லை ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை சொல்கிறோம், சாரீ போட்டுக்கோ, டிஷர்ட் போட்டுக்கோ, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணுறதுக்கு வந்து ஹிந்திக்கான வேர்பு வந்து பெஹனோ அப்படின்ற வேர்பு தான் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஆஜ் ஃபங்க்ஷன் மே, இன்றைக்கி ஃபங்க்ஷனில், ஆஜ் அப்படின்னா இன்றைக்கி, ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபங்க்ஷன் மே, சுடிதார் பெஹனோ இல்லை சாரீ பெஹனோ, அந்த மாதிரி எந்த ட்ரெஸ்ஸோ அந்த சாரீஸ் அந்த ட்ரெஸ்ஸை சொல்லிவிட்டு பெஹனோ அப்படின்றத சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வியர் பண்ணுறது, ட்ரெஸ்ஸு, பெல்ட்டு, ஷூ, செப்பல், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பெஹனோ அப்படின்ற வேர்பு தான் வந்து ஹிந்தியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தலையில் எண்ணெய் வை அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ எண்ணெய் வை, எண்ணெய் தடவு, எண்ணெய் வச்சு விடு, அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு வந்து லஹாவோ அப்படின்ற வேர்பு வந்து நம்ம வந்து ஹிந்தியில் யூஸ் பண்ணணும். தலையில் அப்படின்னா சர்பர். ஸோ ல சவுண்டுன்றதுனால நீங்கள் மே சொல்லக்கூடாது, சர்மே அப்படின்றத சொல்லக்கூடாது. ஸோ இங்கே வந்து தலை மீது அப்படின்றது தான் வருத்தம், ஆன் த ஹெட். ஸோ மீது, அதனால் மீது, மேல் அப்படின்னாலே வந்து பர் அப்படின்றது தான் நம்ம ஹிந்தியில் சொல்லுவோம். சர் பர் தேல் லஹாவோ, தேல் அப்படின்னா வந்து எண்ணெய். ஸோ தேல் லஹாவோ, ஸோ தேல் லஹாயியே அப்படின்னா வச்சு விடுங்க, வையுங்க அப்படின்னு ரெஸ்பெக்டோட சொல்கிறதா அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெத்தியில் சந்தனம் வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மாத்தே பர் சந்தன் லஹாவோ, நெற்றி அப்படின்னா வந்து மாத்தே அப்படின்றத சொல்லுவோம். மாத்தே பர் அப்படின்னா நெற்றியின் மீது, சந்தன் அப்படின்னா சந்தனம், தமிழில் நம்ம சந்தனம்னு சொல்கிற மாதிரி ஹிந்தியில் வந்து சந்தன், லஹாவோ அப்படின்னா வையுங்க அப்படின்றது அர்த்தம். லஹாயியே அப்படின்னா வந்து வச்சு விடுங்க அப்படின்னு ரெஸ்பெக்டோட கேட்குறதா அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எனக்கு தலையில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு விடுங்க. ஸோ நம்ம இப்போ முன்னாடி பார்த்தது தான், அது லஹாவோ அப்படின்றத பார்த்தோம். வச்சு விடுங்கன்னு நம்ம ரொம்ப ரெக்வெஸ்ட்டோட கேட்கும் பொழுது லஹாயியே அப்படின்றத சொல்லணும். அதனால தான் வந்து இந்த சென்டென்ஸை திரும்ப நம்ம கொடுத்துருக்கோம். முஜே அப்படின்னா எனக்கு, சர்பர் அப்படின்னா தலை மீது, தோடாசா அப்படின்னா கொஞ்சமாக அப்படின்றது அர்த்தம், தேல் லஹாயியே அப்படின்னா எண்ணெய் வச்சு விடுங்க அப்படின்றது அர்த்தம். நாரியல் தேல் லஹாயியே அப்படின்னா வந்து தேங்காய் எண்ணெய் அப்படின்றது அர்த்தம். தேங்காய்ன்றது வந்து நாரியலை வந்து குறிக்குது. லாரியல் தேல் லஹாயியே அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வச்சு விடுங்க அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தாழ் போடு, அதாவது வந்து டோரை லாக் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து தாலா லஹாவோ. தாலா அப்படின்னா பூட்டு வந்து குறிக்குது, அந்த பூட்டு சாவியை. தாழ் போடு அப்படின்னா வந்து தாலா லகாவோ. ஸோ இந்த மாதிரி லஹாவோ அப்படின்ற வேர்பு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு வரோம். பெஹனோ அப்படின்றது சாரீ, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணுறதுக்கு பெஹனோன்றது. மற்றபடி பூ வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது, எண்ணெய் வைக்கிறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து லஹாவோ அப்படின்ற வேர்பு தான். ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுது, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும் பொழுது லஹாயியே அப்படின்றத சொல்லுவோம். அந்த மாதிரி தாழ் போடு அப்படின்னு சொல்கிறதுக்கும் வந்து தாலா லஹாவோ அப்படின்றது தான். நம்ம எந்த இடத்துல எந்த சுச்சுவேஷனில் பேசுகிறோம் அப்படின்றத பொறுத்து வந்து அந்த சென்டென்ஸை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். தூங்க போகும்போது கதவை மறக்காமல் தாழ் போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு சோ ஜாத்தே சமை, தூங்க போகும் பொழுது. சோ ஜாவோ அப்படின்னா தூங்க போகும் பொழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு சோ ஜாத்தே சமை, கதவை மறக்காமல் தாழ் போடு. கதவு அப்படின்னா தர்வாசா, மறக்காமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பினா பூலே. ஸோ பூல்னா அப்படின்னா மறப்பது அப்படின்றது அர்த்தம். பினா பூலே அப்படின்னா வந்து மறக்காமல் அப்படின்றது அர்த்தம். ஸோ பினா அப்படின்றது வந்து ஸோ அந்த இல்லாமல், மறக்காமல், இந்த இல்லாமல் சவுண்டு வருதில்ல, அதுக்கு தான் ஹிந்தியில் வந்து பினா அப்படின்றது. பினா பூலே தர்வாசா தாலா லஹாவோ, தாழ் போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு தாலா லஹாவோ. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உன் அறிவை செலுத்து. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணு, உன் மைண்டை வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ணு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வந்து திமாங் லகாவோ, அதாவது மைண்டை வந்து ஒரு விஷயத்தில் வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன், அறிவை வந்து செலுத்துறது, அதுக்கு வந்து திமாங் லகாவோ. பிரெயினுக்கு வந்து திமாங் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அறிவு, மூளை, அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு திமாங் லகாவோ அப்படின்னா அறிவை செலுத்து. இஸ் சமஸ்யாக்கோ ஹல் கர்னே கேலியே, இந்த பிரச்சனை அப்படின்னா இஸ் சமஸ்யா, இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அப்படின்னா ஹல் கர்னா. ஸோ இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ் சமஸ்யாக்கோ ஹல் கர்னே கேலியே, தீர்ப்பதற்கு, அதனால் ஹல் கர்னே கேலியே அப்படின்றது வருது. வருவதற்கு அப்படின்னா ஆனே கேலியே, போவதற்கு அப்படின்னா ஜானே கேலியே, அந்த மாதிரி தீர்ப்பதற்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹல் கர்னா அப்படின்றதுக்கு பதிலாக ஹல் கர்னா கேலியே. அப்னே திமாங்கா லஹாவோ, உன்னுடைய அறிவை செலுத்து, அப்னே திமாங்கா லஹாவோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மனசு வச்சு வேலை செய்ய ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ
ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, மைண்டை வந்து அதிலே வந்து கொண்டு போகிறது, அதுக்கும் வந்து லஹாவோ அப்படின்ற வேர்பு தான். மனசு வச்சு வேலை செய், 2 வேர்பு, அதாவது மனசு வைக்கிறது, கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து ஒரு வேர்பு, வேலை செய்கிறது ஒரு வேர்பு. 2 வேர்பு வரும்பொழுது ஃபஸ்ட்டு வேர்பு கூட கர் சேர்ப்போம். ஸோ மன் லஹா கர் காம் கரோ, மனசு வச்சு வேலை செய். மன் லஹாவோ அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வேர்பு. மண் அப்படின்னா மனசு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வேர்பு கூட கர் சேர்க்கணும். ஸோ மண் லஹா கர், காம் கரோ அப்படின்னா வேலை செய். ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஆசான் ஹோகா, ஈஸியாக இருக்கும். ஈஸி அப்படின்னா ஆசான், கடினம் அப்படின்னா கடின். ஸோ ஈஸியாக இருக்கும், ஆசான் ஹோகா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவர் மனசு வச்சா நான் போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அவர் மனசு வச்சா நம்ம போகலாம், அவர் மனசு வைக்கலனா போக முடியாது. ஸோ இது வந்து இஃப் கண்டிஷனில் வரும். இஃப் கண்டிஷன் அப்படின்னாலே நமக்கு வந்து ஹிந்தியில் வந்து அகர்தோ அப்படின்றது வரும். மனசு வைத்தால் ஃப்யூச்சர் டென்ஸு. ஸோ அகர் ஓ மன் லஹா ஏகா, லஹாவோ அப்படின்றது ஃப்யூச்சர் டென்ஸில், லஹா ஏகா அவர் அப்படின்றதுனால லகா ஏகா அப்படின்றது வருது. பெண் அப்படின்னா லகா ஏகி அப்படின்றது வரும். மனசு வைத்தால், அதனால் மண் லகா ஏகா தோ ஹம் ஜாயேங்கே, நாம் அப்படின்னா ஹம்மு, போகலாம் அப்படின்னா ஜாயேங்கே. அகர் ஓ மன் லகா ஏகா தோ ஹம் ஜாயேங்கே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைன் போட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைனு இல்லை வந்து ரெசிப்ட் இந்த மாதிரியெல்லாம் போடுறதுக்கு வந்து லகா அப்படின்ற வேர்பு தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். போட்டுட்டாங்க அப்படின்றத சொல்கிறோம். இது வந்து பாஸ்ட் டென்ஸ், அதனால் ஃபைன் லகா தியா. பாஸ்ட் டென்ஸ் வரும்பொழுது லகாவோ அப்படின்ற வேர்பு லகா தியாவா வந்து மாறும். லகா தியா, ஃபைன் லகா தியா. இந்த ஷேரில் காசு போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம்ல, இந்த ஷேரில் காசு போடு, அதில் காசு போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு. இல்லை இந்த ஸ்கீமில் காசு போடு, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கும் லஹாவோ அப்படின்ற வேர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இஸ் ஷேர் மே பைசா லஹாவோ, இந்த ஷேரில் காசு போடு அப்படின்றது அர்த்தம். இந்த ஸ்கீமில் காசு போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இஸ் ஷேர் மே பைசா லஹாவோ. ஸோ போடு அப்படின்றதுக்கு வந்து டாலோ அப்படின்ற ஒரு வேர்பு தான். இங்கே வந்து எந்த மாதிரி அர்த்தத்தில் வரும் அப்படின்னா, கான்ட்ரிபியூட் பண்ணுறது, ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து பணத்தை ஒதுக்கி கான்ட்ரிபியூட் பண்ணுறது, அந்த அர்த்தத்தில் வரும்பொழுது வந்து லஹாவோ அப்படின்ற வேர்பு தான் வந்து வரும். இந்த ஷேரில் காசு போட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இஸ் ஷேர்மே பைசா லஹா தியா அப்படின்றத நம்ம இங்கே சொல்லணும். அந்த மாதிரி லஹாவோ அப்படின்ற ஒரு வேர்பு வந்து இன்னும் வேறு எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, சிமெண்ட் பூசுறது, இல்லை பைப்பு போட்டுட்டாங்க, அந்த மாதிரி போட்டுட்டாங்க, அந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பைப்பை போட்டுட்டாங்க, அப்புறம் தான் சிமெண்ட்டு பூசுவாங்க. பைப்பை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பைப் லஹாயா, இல்லைன்னா லஹா தியான்றதும் சொல்லலாம். பாஸ்ட் டென்ஸில் லஹாயாவும் சொல்லலாம், லஹா தியாவும் சொல்லலாம். அப்புறம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பாத்மே, அப்புறம்தான் அப்படின்னா பாத்மே ஹி. சிமெண்ட் பூசுவாங்க அப்படின்னா சிமெண்ட் லஹா ஏகா, பூசுவாங்க ஃப்யூச்சர் டென்ஸு. ஸோ சிமெண்ட் லஹா ஏகா அப்படின்றத நம்ம சொல்லணும். அந்த மாதிரி வந்து பேகை மேலே வை அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பேகை மேலே போடு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லை, வை அப்படின்னா நம்ம ரக்கோ அப்படின்றத சொல்லலாம். பேகை மேலே தூக்கி போடு அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு பேக் ஊப்பர் லஹாவோ அப்படின்றதும் சொல்லலாம். அந்த மாதிரியான இடங்களில் வந்து நம்ம வந்து லஹாவோ அப்படின்ற வேர்பையும் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பேச்சு வழக்கில் இதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் கொஞ்சம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.